இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பெட்டர் மேனுங்கிற படம் பற்றி தான். இது வந்து இப்போ 2024 வந்து ரிலீஸ் ஆச்சு. இதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ராபின் வில்லியம்ஸுங்கிற ஒரு பாப் சிங்கரோட கதையை தான் நடக்குது இந்த படம். ராபின் வில்லியம்ஸை வந்து இதில் வந்து குரங்கா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவரோட லைஃப் ஸ்டோரியை சொல்கிறது தான் அந்த படம். எதனால் வந்து ராபின் வில்லியம்ஸ் வந்து சிம்பான்சியாக காமிச்சிருக்காங்கன்னா, அவர் வந்து நினச்சிக்கிறாராமா தானே என்ன நினச்சிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே மற்றவங்களோட அறிவு கம்மியாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாரு. அதனால தான் வந்து அவரை இந்த படத்தில் வந்து சிம்பான்சியாக வந்து உருவம் வச்சுக்க சொன்னார். அதே மாதிரி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர்களும் அவரை சிம்பான்சியாகவே சிஜிஐ மூலமாக வந்து அவர் சிம்பான்சி ஆட்டமே காமிச்சிருக்காங்க. ராபின் வில்லியம்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சுயமரியாதையாகவும் அப்புறம் கொஞ்சம் நகைச்சுவையாகவும் வந்து ஆரம்பிக்கிறாரு இந்த படத்தை. அவரோட டூரில் லைஃப் ஸ்டோரினால் கொஞ்சம் நகைச்சுவையாகவும் அவரை பற்றி கொஞ்சம் மரியாதையாகவும் தன்னைத்தானே பேசிக்கிற மாதிரி, நான் என்னெல்லாம் செய்வேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னு காட்டுற மாதிரி வந்து விவரிச்சிருக்காங்க. ராபின் வில்லியம்ஸ்க்கு வந்து 9 வயசாக இருக்கும்போது வந்து ஃபுட்பால் விளாட வந்து கிரவுண்டுக்கு போகிறாங்க பசங்களோட. அப்போ வந்து அவர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து எல்லாத்துக்கு முன்னாடியே வந்து அவமானத்தை வந்து அனுபவிக்கிறாரு. அந்த அவமானம் வந்து தாங்க முடியாமல் வந்து வீட்டுக்கு போய் அவங்க பாட்டி இருக்காங்க. பாட்டியோட பெட்டிக்கு பக்கத்தில் அவங்க வந்து அழுதுகிட்ருக்காங்க. இந்த படத்தில் இவங்க அப்பாவோட பேர் வந்து பீட்டரு. இவங்க பீட்டருங்கிற வந்து ஒரு சிலை செய்கிறாங்க. அந்த சிலை வந்து தன்னோட ராபின் வில்லியம்ஸுக்கு வந்து அது போதுமானதாக இல்லை. அதனால் வந்து கொஞ்சமே டிஸ்கரேஜ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு நாடகம் வைக்கிறாங்க. அந்த நாடகத்தில் வந்து பெஸ்ட்டாக ராபின் வில்லியம்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்க அந்த கெட்ட எல்லாமே உடைக்கிறது. அவங்க அப்பா பீட்ரு இருந்ததுக்கப்புறமும் வந்து ராபின் வில்லியம்ஸ்க்கு வந்து ரொம்ப சோகம் அடைஞ்சார். சோகம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து வேறு வீடு மாறினார். வேறு வீடு மாறிட்டு சரி நம்ம என்ன தொழில் செய்யலான்னு வந்து ரொம்ப யோசிச்சார். அப்போ இவருக்கு நடிக்கிறது இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் வந்து அவர் நடிக்க போகல. அவர் வந்து ஒரு பாப் சிங்கராகணும் தான் அவரோட லட்சியமாகவே இருந்தது. அதனால் பாப் சிங்கருக்கு வந்து தேடிட்டுருக்காரு. அப்போது ஒரு ஆடிஷன் வருது. அந்த ஆடிஷனில் வந்து பாய்ஸோட பேண்ட் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆடியன்ஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ரியல் ஸ்டேஜில் வந்து பாப் சிங்கர் பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து ஆடிஷன் வந்ததுக்கப்புறமும் சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த ஆடிஷனில் ஒரு விடாமுயற்சியை போட்டு அதில் ஜெயிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஓரினை சேர்க்கையாளர்களாக இருக்காங்க. அவங்க இந்த நியூஸு ஷோவில் எல்லாத்தையுமே நிறையா சேனல்லையுமே வந்து இவரை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. எப்பட்றா ஒரு குரங்கெல்லாம் போய் சிங்கர் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லி, இவனுக்கு சிங்கர் ஆகிறதுக்கு வந்து என்ன தகுதி இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சேடான ஃபீலிங்க்கு போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு ராபின் வில்லியம்ஸ் வந்து ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க. ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு பயங்கர பரவலாகி இவருக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் அது வாங்கி தருது. அப்புறம் அந்த அரங்கம் வந்து டான்ஸ் நிறுவனம் வந்து உள்ளே டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இவரை வந்து நம்ம ஆடிஷன்லேருந்து தூக்கிடலாம், இவர் வேணாம் நம்ம டான்ஸ் ஷோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிறுவனம் வந்து இவங்களை வந்து வேலையிலேருந்து தூக்குனதுக்கப்புறம் வந்து ரொம்ப சேடாகிறாரு. அப்புறம் ட்ரக்ஸுக்குள்ளே இன்னும் ஆழமாகவே உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீளவே முடியல. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ரசிகர்கள் எல்லாருமே ஊக்குவிக்க செய்ய ஆரம்பித்தாங்க. உங்களால் முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்ஸ்லேருந்து வெளில வந்தார். திரும்பி அவர் சாம்ராஜ்யத்தை வந்து கட்ட ஆரம்பித்தார் ராபின் வில்லியம்ஸை. தான் எங்கே உடஞ்சானோ எங்கே தூளானோ அங்கேருந்து திரும்பி வந்து நிமிர ஆரம்பித்தார். அப்புறம் நிறையா ஃபேன்ஸ் அதோட வரவேற்பு வந்து பெற்றார். அப்புறம் கடைசியாக வந்து அவங்க பீட்டர் அவங்க அப்பாக்கிட்ட போய் அப்பாவோட சமாதியை போய் பார்க்குறாரு. அப்புறம் அங்கேருந்து பழைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே சேகரிக்கிறாரு. அவங்க பாட்டிக்கிட்டேயோட பெட்டிக்கிட்டேயும் போய் அழுகிறாரு. அப்புறம் நம்ம சாதிச்சிட்டோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டு பழைய ஞாபகத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் சின்ன வயசில் வந்து அவர் ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாரு. அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்டோட வந்து சேர்ந்து பழகுறாரு. ஸ்கூல் ஃப்ரெண்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் செத்ததுக்கப்புறமா வந்து அவரை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் நினச்சி பின்னாடி நம்ம என்னென்ன இதெல்லாம் தாண்டி வந்தாலுமோ அதை நினச்சி யோசிச்சு அதை நினச்சி சந்தோஷப்படுறாரு.